குரு பயிற்சி, சனி பயிற்சி, கேது ராகு பயிற்சி 3 இருக்குது. இதில் எது ரொம்ப வலிமையான பயிற்சி? ராகே தாங்க ஐயா. இதுதான் ராகே தாங்க. கீழே விழுந்தாலும் மேலே தூக்கிட்டு போயிருங்க ஐயா. அதாவது இப்போ யாருக்கெல்லாம் இப்போ உதாரணமாக சிம்மத்தில் சூரியன் இருக்குவீங்க, நான் பரவாயில்ல இல்லையே, என்னை பார்க்கலையே. சரி, மிதுனத்தில் சூரியன், என்னை யாருக்கும் தெரியலையே. அது மாதிரி கும்பத்தில் சூரியன், அதே மாதிரி துலாத்தில் சூரியன் நீசமானாலும் அந்த பலனை செய்யும். இவங்களுக்கெல்லாம் இப்போ பிரபலம் அடைவாங்க ஐயா. அருமை. டக் டக்குன்னு வெளியில் வந்துடுவாங்க ஐயா. எனக்கு சூரியன் மேலே ராகு வரும்போது தாங்க பிரபலமானேன். எனக்கு மேசத்தில் சூரியங்கய்யா. மேசத்தில் ராகு அந்த சூரியனோட அடுத்த ரிஷபத்தில் இருக்கும்போதே ஏக்கிருச்சுங்கய்யா. ஒரு திகில் லைஃப் மாதிரி தாங்கய்யா இருந்தது. ஒரு நொடி அப்படியே மாற்றிச்சுங்கய்யா. அது வரைக்கும் நான் 1.5 கோடி ரூபா கடனாளிங்கய்யா. சொத்தை விற்று எல்லாம் கடன் அடைச்சி அதுக்கப்புறம் தான் எல்லாமே சூழ்நிலை மாறிச்சுங்கய்யா. ஊரில் இருந்த இடங்களெல்லாம் விற்று கடன் கட்டினுங்கய்யா. அந்த நேரம் வரும்பொழுது பிரபலமாக்கி விட்டுருச்சுங்கய்யா. இது அவங்க ஜாதகத்தில் அப்போ நடக்கக்கூடிய திசாபுத்தியும் ப்ளஸ்ஸான்னு பார்க்கணும். அதுவும் ப்ளஸ்ஸாக இருந்தால் நம்ம ஜெயிப்போங்க. அவ்வளோதாங்க விஷயம். ராகு பயிற்சியில் திருமணங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆமாங்க ஐயா, நிறைய பேருக்கு நடக்கும். நிறைய பேருக்கு யாருக்கெல்லாம் ஆகலையே அவங்களுக்கெல்லாம் நடக்குது. ஏன் 48 வயசுலலாம் கல்யாணம் ஆயிருக்குங்க. ஒருத்தர் கேட்குறாரு, எனக்கு 3ஆவது திருமணம் நடக்குமான்னு கேட்குறாரு. அவருக்கு 2 ஒய்ஃப் இருக்குது. ஆனால் ரெண்டு திருமணம் ஏற்கனவே பண்ணிட்டார். அக்கா தங்கச்சியே பண்ணிட்டாரு. இப்போ 3ஆவது அலுவலகத்தில் வேலை பார்க்குற பொண்ணை எனக்கு கல்யாணம் ஆகுமான்னு கேட்குறாரு. நான் ஒரு ஜாதகத்தில் 7, 9 காம்பினேஷனு. ஐயா, ஏதாவது திருமணம் முடிக்கிறதுக்கு எதாவது ஐடியா இருக்கான்னு. ஆமாங்க இருக்குங்க, அது வருமா பாருங்கிறாரு. நடக்கிறது இருக்குங்க, ஆனால் பிரச்சனை பெருசாகும் பாருங்கன்னு. இந்த மாதிரிலாம் அதாவது சாத்தியம் இல்லாத விஷயத்தை சாத்தியப்படுத்துறது ராகுங்க ஐயா. யாருக்கு சாத்தியம் இல்லைன்னு நினைக்கிறாங்களோ ஐயா, 18 வருஷம் 20 வருஷம் கேஸ் நடக்குங்க ஐயா. ஒரு ஜாதத்தில் 4 குடையரும் 8 குடையரும் சிம்மத்தில் இருக்காங்க ஐயா. கோச்சாரத்தில் ராகு மீனத்திலிருந்து 20 டிகிரி இருக்கும்போதே சொல்லிட்டேன், ஐயா 3 மாதத்துக்குள்ள சொத்து விற்றுருவீங்கன்னு. எப்படிங்க அப்படின்னாரு. இல்லைங்கய்யா, காம்ப்ரமைஸ் ஆகி சொத்து விற்பீங்க. சம்மந்தமே இல்லாமல் எப்படியோ பேசி காம்ப்ரமைஸ் ஆகி விற்று 2 பேரும் காசு எடுத்துக்கிட்டாங்க. 2 பேரும் ஜாயிண்ட் போட்டு வாங்கியிருக்காங்க ஐயா. ஜாயிண்ட் டாக்குமெண்ட்டு. ஃப்ரெண்டு 2 பேருமே கேஸ் போட்டாங்க. இன்னொரு நண்பர் துபாயிலேருந்து பேசி, ஏன் 2 பேருக்கு இவ்வளோ நாளாக கேஸ் போட்டு கிடக்குங்க அப்படின்னு சொல்லி முதல்ல வாபஸ் வாங்கிட்டு கேஸை நடத்தி முடிச்சுட்டு சொத்தை விற்றுருங்கன்னு சொல்லி இங்கேங்கய்யா நம்ம ஈஸியாக இல்லைங்கய்யா. 2 பேரும் ஃப்ரெண்டு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணி யூஎஸ் போயிட்டாங்க. அவர் வேறு கண்ட்ரிக்கு போயிட்டார். 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு ஆகி போச்சு. இவங்க எனக்கு பிரித்து கொடுன்னா தர முடியாதுன்னு அவர் சொல்ல, பிரித்து தர முடியாதுன்னு சொல்ல, ஜாயிண்ட் டாக்குமெண்ட் இந்த காலகட்டத்தில் விற்றுருவீங்கன்னு சொல்லி பிரச்சனை சால்வ் ஆச்சுங்கய்யா. இப்படிலாம் இருக்குங்கய்யா.